குட் மார்னிங். நான் விவேக் ஜெயங்கோட்டத்திலிருந்து. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டை வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா வெல் அமிர்த் சக்தி. ரொம்ப ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இது. வெல் கேட்டகரியில் அமிர்த் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரல் ரெமடி, இமிடியேட்டாக வந்து ரெமடி கொடுக்கக்கூடிய, நமக்கு ஸ்டொமக் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டை நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கற்பூரம் இருக்குது, இப்போ கேம்பர், மென்தால் இருக்குது, புதினாலேருந்து எடுக்கக்கூடிய மென்தால், நேச்சுரல் மென்தால் இருக்குது, தைமால் இருக்குது, ஓமம், க்ளோவ் ஆயில், கிராம்பு இருக்குது, கிராம்பு தைலம் இருக்குது. சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நண்பன். இப்போது நைட்டில் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுது. திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியும், இன்டைஜஷன் ஆகுது, ஏதோ புளிச்சேப்பம் நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு புளிச்சேப்பமாக வருது, நெஞ்சு கறிக்குது, ஒரு அன்ஈஸியாக இருக்குது, படுக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அப்செட் ஆகுது அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமிர்த் சக்தி உங்களுக்கு கையில் இருக்கணும். பொதுவாகவே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நபரும் அமிர்த் சக்தியை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அவசர காலத்து நண்பன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் தேவைக்கு ரொம்ப சூப்பராக வேலை பார்க்கும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜுக்கு போயிட்டு வந்தோம். மேரேஜுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டது ஒரு அன்ஈஸியாக இருந்துச்சு, அப்படியே கேர் வராமல் இருந்துச்சு. ஒரு அமிர்த் சக்தி எடுத்து சாஃப்ட் ஜெல் எடுத்து வாயில் போட்டுட்டு கொஞ்சம் வெந்நீர் குடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ரிலீஸ், அடுத்த நிமிஷம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் இருக்குல்ல, ஜிஐ ட்ராக்கு, அந்த ட்ராக்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பெர்சிஸ்டிலிஸ் இன் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஸ்டிமுலேட் பண்ணும், உடனடியாக அதை ஸ்டிமுலேட் பண்ணி அதை கேஸை வந்து ரிமூவ் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக செரிக்க வைக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அது பார்த்துரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சல், இந்த எரிப்பு இதெல்லாம் இருக்காது. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுத்துரும். வெரி எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் ஒருத்தவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணக்கூடாது, அல்சர் பேஷண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அல்சர் பேஷண்ட்டுக்கு இது உகந்தது அல்ல, புதினா துளசி தான் உகந்தது. அதாவது நம்ம இந்த மோதி கேர் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக 2 விதமான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று அமிர்த் சக்தி, இன்னொன்று புதினா துளசி. ரெண்டுமே இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்குக்காக தான் யூஸ் பண்ணுறது. பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அமிர்த் சக்தி ஹீட்டை ஏற்படுத்தி செரிக்க வைக்கக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்க, மட்டன் சாப்பிட்டீங்க, கூலிங்காக இருக்கும். இப்போ கூலிங் போயிட்டு என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் சாப்பிட்ட களைப்பில் என்ன பண்ணுவோம், போய் படுத்துருவோம். படுத்தா என்ன ஆகிடணும், அப்படியே வயிறு உப்பிக்கும், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மந்தமாக இருக்கும், அப்படியே ஒரு செரிக்காத அளவுக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்கும். அப்போ அன்ஈஸியாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் அமிர்த் சக்தியை போட்டிங்கன்னா இது என்ன பண்ணணும்னா ஹீட்டை ஏற்படுத்தி அதை என்ன பண்ணும், செரிக்க வைக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் என்சைமை சுரக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைஜஸ்டிவ் என்சைமை சுரக்க வச்சு, டைஜஸ்டிவ் ஃப்ளூயிடை சுரக்க வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சாப்பாட்டை செரிக்க வைக்குது அப்படின்னா இதோடைய விஷயத்தை பார்த்துக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா என் குழந்தை சடனாக வந்து ஒரு நாள் நைட்டு வந்து வாமிட் பண்ணோம். அதாவது பேதியாவது வாமிட் ஆகுது. காரணம் என்னென்னு எனக்கு தெரியும். சாக்லேட்டு ஸ்வீட்டு நிறையா சாப்பிட்டுட்டு படுத்துட்டா. அப்போது பிரியாணி வேறு சாப்பிட்டு படுத்தாச்சு. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து வயிற்றில் என்ன ஆயிடுச்சு, அப்செட் ஆகிடுச்சு. அது செரிக்கிறதுக்கு உண்டான அந்த தன்மை என்ன இல்லை. அப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் அமிர்த் சக்தியை கொடுத்தோம். டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மாத்திரை எல்லாம் போட்டு உங்களுக்கு 500-600 வந்து பில் ஆகிடும். ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எவ்வளோ ரேட்டு, ஒரு 385 ரூபா தான் ஒரு டப்பா. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 100 சாஃப்ட் ஜெல் இருக்கும். எப்போ உங்களுக்கு ப்ராப்ளமோ நீங்கள் அப்போ மட்டும் யூஸ் பண்ணால் போகிறோம், நாட் ரெகுலர் யூஸ். இது ரெகுலர் யூஸ்க்காக கிடையாது. எப்போ நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணாலே போகிறோம், இமிடியேட்டாக வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் கார்த்தால 1, மதியம் 1, நைட்டு 1 போடலாம். இப்போது எனக்கு ரொம்ப வயிறு ஸ்டொமக் ப்ராப்ளமாக இருக்குது, வாமிட்டிங்காக இருக்குது, கொமட்டலாக இருக்குது, ஒரு இரிட்டேட்டிங்காக சென்சேஷன்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 1, முதல் ஒரு 2-3 வேலைக்கு மட்டும் போட்டுக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரெமடி கொடுக்கக்கூடியது அமிர்த் சக்தி. இது மட்டும் இல்லாமல் இந்த அமிர்த் சக்தி வந்து பார்த்திங்கன்னா செரிக்க வைக்கிறதுக்கு மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அசிடிக் ரியாக்ஷனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக வந்து எதுக்கும், அப்படியே சாப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும். அவங்களுடைய டைஜஸ்டிவ் அந்த ட்ராக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமப்படுத்துறதுக்கு, அதை சாந்தப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இது உதவும். இதேமாரி இது நிறையா விஷயம் இருக்குது. இந்த ப்ராடக்டை நான் எவ்வளோ இதை பற்றி பேசணும், நிறைய பேசலாம். ஏன்னா நிறையா பேருக்கு கொடுத்து இதை பற்றி ஏகப்பட்ட ரிசல்ட் எடுத்திருக்கோம். வாமிட்டிங்கு, கொமட்டல், செரிக்காமல் இருக்கிறதுக்கு, அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல், புளியேப்பம், வாய் துர்நாற்றம், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட் ரெமடி. ஒரு அற்புதமான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ப்ராடக்ட், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்.